ஹாய் மக்களே, வெல்கம் டு ஈவில் அண்ட் டூ. நம்ம இன்னைக்கு ஈவில் அண்ட் டூ கேம் ப்ளே தான் பண்ண போகிறோம். வாங்க. ஓகே, எப்பயுமே கோஸ்ட் மூலம் தான் எடுத்து ஆடணும். ஏன்னா ஓகே வந்துட்டோம். கட்சியில் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு வெப்பன் பீஸ் கிடச்சிருக்கு. வாங்க கீழே போகலாம். அதுக்கு முன்னாடி கோடு பார்த்துட்டு வந்துடுவோமா? கோடு என்ன? இது வேறு உள்ளே போய் தொலைய மாட்டேங்குது. சரி கோடை பார்ப்போம். 7785. ஓகே பார்த்தாச்சு. இப்போ போகலாம். இப்போ தள்ளி விட்டுறலாம். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? என்னடா கீழே போகணும் மக்களே. ஓகே, இப்போ நம்ம கீழே வந்துட்டோம். ஓகே ஓகே வந்துட்டோம். இந்த கன் பீஸே எடுத்துடலாம். ரெண்டாவது இங்கே தான் இருக்குது போல். ஓகே, இதையும் வச்சுட்டு நம்ம இப்போதைக்கு எக் எடுக்க தேவையில்ல. இப்போ நம்ம போயிட்டு கார்டனுக்கு போய் ரெசிபி பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வாங்க போகலாம். ஓகே, ரெசிபி எடுக்கிறதுக்கு வந்துட்டோம். அது அந்த சைடு இருக்கா? ஓகே, முதல் இங்கே இருக்கிற இந்த கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிற மெயினில் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு ஓகே, இதை ஆஃப் பண்ணிடலாம். மற்றபடி நாளத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ரெசிபி பார்க்க தான் போகிறோம். வாங்க வாங்க போகலாம். ஓகே, இங்கே தான் ரெசிபிக்கு இருக்குது. 4 drops வாட்டர், 2 drops க்ரீன் போர்ஷன், 2 drops இங்க்கு. வாங்க இப்போ போயிட்டு இதுதான் வந்து நம்ம மிராக்கல் ரெசிபின்னு இருக்குங்க. அடுத்த ஸ்கேப் அது நஸ்ராத் ஃபுல் எண்டிங் இருக்கும். அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த எண்டிங்கி போட்டுடலாம். ஓகே, நாளைக்கு வந்து கிராணி சாப்டர் 2ல் கிழவி பொழந்து கட்டியிருப்போம் பாருங்கள். சரி, இதில் போய்க்கலாம். பாப்பா பொழந்து கட்ட முடியுமான்னு. ஓகே, இப்போ நம்ம வந்து இது கிளாஸ்மேட்ஸ் தான் போகணும். எனக்கு பிடிச்ச கேம்னாலே வந்து ஜெனி கேமிங் தான். அவங்க பண்ணுறதை பார்த்து தான் நான் அப்படியே விளாடுவேன், இது பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து லவ்லி பாஸ். அவர் பேசுகிற பேச்சு அப்படியே சூப்பராக இருக்கும். தேர்டு முட்டைப்பூச்சி. அவங்க அவ்வளோ அழகாக காமெடியோடு பேசுவாங்க. இதே வாய்ஸே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ இங்கே வந்துக்கலாம். இங்கே இருக்கிற இந்த வாட்டர் எடுக்க சொல்கிறாங்க. எவ்வளோ கேவலமாக இருக்குது. இதை போய் எடுக்க சொல்கிறாங்க. சரி, கோஸ்ட் மூடனால அந்த கிழவி போண்டா கோழியா ஏதோ ஒரு கோழி தொல்லை இல்லாமல் இருக்குது. சரி, இப்போ நம்ம இந்த இடத்துக்கே வந்துட்டோம். இதில் எத்தனை ட்ராப்ஸ் வாட்டர்? 4 drops வாட்டருங்க. ஓகே, 1 2 3 4 drops போட்டோம். ஓகே, இப்போ போய்ட்டு நம்ம இங்க் தான் எடுக்கணும். இங்கே தான் இங்க் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடடா, இங்கே இல்லைங்க. சரி, நம்ம வேறு எங்கேயோ கிளாஸ் ரூமில் இருக்குன்னு பார்க்கலாம். சரி, எப்படியோ ஒரு இதில் தேடி எங்கெங்கேயோ கிளாஸ் இருந்துச்சு. அது பக்கத்தில் தான் நினைக்கிறேன். அது எப்படியோ தேடி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, கிளாஸ் ரூமில் தான் இருக்கும் மக்களே. அங்கேயே தேடிக்கோங்க. ஓகே, வந்துட்டோம். இதே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஈஸி மோட்லேயே விளாண்டு பார்த்துருவோம். ஓகே, இப்போ இந்த ரூமா? ஐயோ, இங்கேயும் இல்லை. எங்கிட்ட இருக்குது? ஒரு ஆள் அங்கிட்ட கூடி போகணுமோ? இங்கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடு தாங்க. ஓகே, வந்துட்டோம். ஓகே, இப்போ வந்து இங்கே இதில் 2 drops இங்கா. ஓகே, 1 2 கலந்துட்டோம் மக்களே. இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன எடுக்கணும்? க்ரீன் போர்ஷன் வந்து எடுக்கணும். அதையும் நான் தேடி லாக்கர்ஸ்குள்ளே தான் இருக்குது எப்பயுமே. அதையும் நான் தேடி எடுத்துட்டேன். ஓகே, வாங்க. ஓகே, இங்கே தான் இருக்குது. ஐயோ, குழப்பி தொலையுது. அப்படியே வந்துட்டோம். இதாக இருக்குது. ஓகே, க்ரீன் போர்ஷனும் 2 drops நினைக்கிறேன். 2 drops செய்தாங்க. சரி, 1 2. ஓகே, கலந்துட்டோம். இப்போ எடுத்துடலாம். இதை போயிட்டு நம்ம சர்ச்சில் இருக்கிற ஹோலி வாட்டரில் கலக்கணும். அவள் ஏதோ பேசினா கண்ணுக்கு தரல. எங்கே இருக்கீங்க? சரி, இப்போ வந்து சர்ச்சுக்கு வந்துடுவோம். சர்ச்சில் இருக்கிற லிவரை திறந்து விட்டாச்சு. ஓகே, சர்ச்சுக்கு வந்துட்டோம். ஓகே, சர்ச்சில் இருக்கிற இந்த இங்கே இருக்கிற ஹோலி வாட்டரில் தான் வந்து நம்ம இந்த பாய்சனை கலக்கணும். அப்போ தான் முட்டையை டிப் பண்ணிட்டு இது பண்ண முடியும். இங்கே இருக்கா? சரி, ஓகே. சரி, அதை கலந்துடலாம். அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம கீழே போயிடலாம். கீழே வந்துட்டோம். இப்போ நம்ம எக்கு இது பண்ணிடலாம். ஓகே, நம்ம எக்கே எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம்.
சர்ச்சில் போய்ட்டு நம்ம எக்கை டிப் பண்ணிடலாம். அதில் பாய்சனில் டிப் பண்ணிவிட்டு இது பண்ணிடலாம். ஈஸி மோடில் எதுக்குன்னா வந்து எக்கு டிப் பண்ணுறீங்கன்னு கோஸ்ட் மோடில் எதுக்குன்னா பயிறு குழந்தைக்கு கோஸ்ட் மோடில் எதுக்கு டிப் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். நம்ம கடைசியில் 2 கோழிகளை கொண்டுட்டு தான் எஸ்கேப் ஆக முடியும். இல்லைன்னா அதுங்க வந்து பிடிச்சிருங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் பார்த்த மாதிரி ஜெனி கேமில் தான் பார்த்து ஆடுறேன். சரி கோட் போட்டுடலாம். 7 இதுவும் 7 தானே. 7 7 7 7 லேட் ஆக்குது. 7 7 ஓகே. இது என்ன 7 7 ஓகே. இது 5 7 8 8 இது 5 1 2 3 4 5 ஓகே கலந்தாச்சு. இப்போ ஃபெம்மர் எடுத்துடலாம். அது பேர் ஃபெம்மர் தானே. ஃபெம்மர் எடுத்தாச்சு. இப்போ நம்ம போய்ட்டு இது ப்ராசஸ் பண்ணணும். இதுக்குன்னு தனியாக ப்ராசஸ் பண்ணணும். இப்போயே பெல்லு அடிச்சிருவோமான்னு டவுட்டாக இருந்துச்சு. அடிச்சிருவோம் ஒரு நாள் போயிடுவாங்கள்ல. ஆனால் அதுக்கு நம்ம கைவிட்டோம்னா போயிடும். நம்ம ப்ராசஸே பண்ணிடலாம் மக்களே. இது எங்கே போடுறது? எங்கிட்ட போடுவோமா இல்லை எங்கிட்ட போடுவோமா? எங்கிட்ட போடுறது எனக்கு ஒன்றுமே விளங்கலை. அவங்க இங்கே இல்லை, மேலே தான் இருப்பாங்க. சரி இது இங்கே போடுவோமா இங்கே போடுவோமா? சரி இங்கே போடுவோம். இங்கே வழி இல்லை. சரி இங்கேயே போட்டு தொலைஞ்சிருவோம். இங்கேனாலும் இருக்கட்டும். ஓகே இப்போ நம்ம போயிட்டு கீழே போவோம் மக்களே. போயிட்டு இப்போ நம்ம வந்து அட்டிக்கு போகணும்ல. அட்டிக்கு போகிறதுக்கு நம்ம கிளாஸ்மேட்டில் போய்ட்டு நம்ம ரூலர் எடுத்துடலாம். அந்த ரூலரை நான் எப்போயே கண்டுபிடிச்சிட்டேன். அது இப்போ சயின்டிஸ்ட் ரூமு கிளாஸ் ரூமில் தான் இருக்கும். அதையே கண்டுபிடிச்சிட்டேன். சரி இப்போ நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். ஓகே வந்துட்டோம். இப்போ அட்டிக் ரூமில் போய் இதை செட் பண்ணிவிட்டு நம்ம இதையே வச்சு தான் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பேட்ரி எதை பண்ணணும்னு சொன்னாங்களா. சரி கார்டனுக்கு போய்க்கலாம். கார்டனுக்கா இப்போ கிளாஸ்மேட்டுக்கு போய்க்கலாம். அங்கே போயிட்டு ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே இல்லை, இங்கே தான் வழியா. சரி போவோம். இதுக்கு க்ரீன் சாவி எடுக்கணுங்க. அதுக்கு தான் சொன்னேன். ஓகே க்ரீன் கீ எடுத்துகிட்டு நம்ம இப்போ போயிடலாம். ஓகே எங்கிட்ட போகிறது? இங்கிட்டே தான் நினைக்கிறேன். இங்கிட்டு தாங்க. சரி வந்தாச்சு, போயிடலாம். ஓகே இப்போ நம்ம கார்டனுக்கு போயிடலாம். கார்டனுக்கு போயிட்டு நம்மளுக்கு இந்த லெட்டர் ரொம்ப பிரைட்டாக தெரியும்ல, அவங்க இதில் தான் அந்த கீயை போட்டு யூஸ் பண்ணணும். மற்றபடி எதுவும் தரல. சரி இங்கே எதுவும் இல்லை. க்ளோசட்டில் இங்கே எதுவும் இல்லை. எதுவுமே இல்லாமல் இருக்குது. செயின் கட்டுறா வயர் கட்டுறா அது இங்கே தானே இருந்துச்சு. இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே இங்கே இல்லை போல். நான் ஏதோ ரூமில் பார்த்தேன். நம்ம ரெசிபி பார்த்தோம்ல அந்த ரூமில் தான் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இங்கே தாங்க இருக்குது. எவ்வளோ கிட்டக்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் போண்டா கோழி வடக்கோழி. சரி இதெல்லாம் ஆஃபில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு ஆமாங்க அந்த இதில் கட் பண்ணால் தான் இதை எடுக்க முடியும். இப்போ நம்ம இந்த ஹவுஸில் உள்ள லைட்லாம் ஆஃப் பண்ணோம்ல, இது எதுக்கு ஆஃப் பண்ணோம்னா இந்த இதை எடுக்கிறதுக்கு தான் ஆஃப் பண்ணோம். இதுன்னு வச்சுக்கோங்களேன் ஷாக் அடித்து ஒரு லைஃபை இழந்துற மாதிரி தான் இருக்கும். சூனியத்தின் கிளவி அங்கே போகிறாள் பாருங்கள். ஓகே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் தாண்டா அஸ்வின்னு. அவங்க யாருமே இல்லை, அது என்னோடய ஃப்ரெண்டு தான். ஓகே இப்போ நம்ம அட்டிக் தான் போகணும். ஓகே வாங்க டக்குன்னு போய் எஸ்கேப்பை முடிச்சிடுவோம். அட்டிக்லேயே நுழைஞ்சிட்டோம். இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு தான் இது பண்ணணும். ஓகே அட்டிக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம் மக்களே. ஓகே இந்த இடத்த தான் பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம. ஓகே வச்சுட்டோம். இப்போ நம்மளுக்கு இது மிரர் தேவையோ டெலிஸ்கோப் அதுவும் கிளாஸ்மேட்ஸ் ரூமில் தான் இருக்கும். ஆனால் நான் சரியாக பார்க்கல. இங்கே பாருங்க சோனியக்காரியோட தடியா ஹேமரோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு அது தேவை. அதுக்கு நம்ம இது பண்ணணும். ஓகே நம்மளே போய் எடுப்போம். எங்கடா இருக்குது? கிளாஸ்மேட்ஸ் இங்கே தான் இருக்க. போய் எடுத்துருவோம் மக்களே. ஓகே நான் ஒரு வழியாக அதையும் கண்டுபிடிச்சி அதை கீழே போட்டு உடச்சிடணும் மக்களே. உடச்சாதான் வரும். இப்போ நம்ம அட்டிக்கு போயிடலாம். அட்டிக்கு இந்த இருக்குது குழம்பி தொலையுது. சரி அட்டிக்கு வந்துட்டோம். இப்போ போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். எங்கடா இருக்குது? இதில் போய் மாட்டிடணும். இது வேறு லோடாகி தொலையுது மக்களே. வர இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. சரி மாட்டிட்டோம். இப்போ ஒரு சிறு வேலை இருக்கா இல்லை என்ன பண்ணணும்? இப்போ எனக்கே மறந்து போச்சு. இப்போ எதுக்கு நான் கீழே வந்திருக்கேன்?
இன்னொரு ஏதோ வேலை இருக்கும். தெரிஞ்சிச்சு மக்களே. இங்கே இருக்கிற இதை வந்து நான் உடைக்கணும். அதாவது அந்த இவ இருப்பாங்கள ஒரு மேடம், ஐஸ்கிரீம் மேடம் தின்னுட்டு இருப்பாங்களே, அவங்கள கூப்பிட்டா தான் இதில் பார்க்கவே முடியும். அதை விட்டுட்டு எப்படி பார்க்கறது? ஓகேவா? நான் மேலெலாம் போய் பார்த்தேன். ஆனால் மேலே தான் உட்காந்துருந்தாங்க. எனக்கு சத்தியமாக தெரில எங்கே அடிக்கிறேன்னு. மேலே தான் இருப்பாங்களா, மேலே இருக்காங்களா கீழே உட்காந்துருப்பேன். எங்களுக்கு தெரிஞ்சு கீழே தான் உட்காந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே தாங்க இருக்காங்க. அப்போ நம்ம கீழே இருக்கிற பெல்லை இது பண்ணால் தான் வந்து இவங்களை நம்ம வந்து துரத்த முடியும்னு நினைக்கிறேன். சரி, கீழே இருக்கிற பெல்லை வந்து இது பண்ணிடலாம். ஓகே, கீழே இருக்கிற பெல்லை வந்து அமைக்கிடலாம். ஓகே, அடித்தாச்சு. 2 தடவை கூட அடிச்சிட்டோம். ஓகே, நம்ம கீழே போட்டு வந்து ஐஸ்கிரீம் டப்பாவை தள்ளி விட்டுறலாம். ஓகே, டக்குன்னு போய் தள்ளி விடணும். இது வேறு குழப்பி தொலையுதே. இல்லை மக்களே, இந்த வண்டி சவுண்ட்ஸில் ரொம்ப ஹெவியாக இருக்குது. நான் வந்து ஒரு இது கார்டன் தான் இது பண்ணுறேன். அதனால் வண்டி சவுண்டில் ரொம்ப இதாக இருக்குது. ஓகே, என்னடா இது? என்ன ரீச் இட் நீடு சம்திங் லாங்கா? என்னது லாங்கா வேணும்? எதுக்கு லாங்காக கேட்குறாங்க? ஐயோ, என்ன லாங்கா வேணுனே தெரில. சரி, கீழே போய் நம்ம அந்த ஃபெம்மரே எடுத்துக்கலாம். ஒருவேளை அதுக்கு தான் அந்த ஃபெம்மரே எடுத்துருக்காங்களோ. கையிலே பெல் அடிச்சிடலாம், டிங் டிங் தட்டிட்டு போயிடலாம். அதுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இதை எடுத்துட்டோம். ஓகே, இப்போ போய் நம்ம தள்ளி விட்டுருவோம் அந்த இதை. அதையும் நான் தள்ளி விட்டுட்டேன். தள்ளி விட்டுருக்கு. ஓகே, தள்ளி விட்டாச்சு. இப்போ அவங்க வந்து புது ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து வர்றதுக்குள்ளே நம்ம கீழே போயிடலாம். ஓகே, டக்குன்னு போகணும். ஓகே, எங்கடா இருக்குது? இங்கே இருக்கா? வழியே மறந்து போச்சு மக்களே. ஓகே, வந்துட்டோம். இந்த இருக்கா அட்டிக், இங்கே தான் போய் பார்க்கணும் நாம. ஓகே, வந்துட்டோம். அட்டிக்கு. ஓகே, நான் அந்த வழியை உங்களுக்கு காமிச்சிட்றேன். இந்த இருக்குல்ல, இந்த ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே இருந்தது வந்தால் இந்த இடம் வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த டெலஸ்கோப் வழியாக தான் வந்து நடக்கிற விஷயங்களை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. நான் கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டேனோ. இன்னும் அந்த வரந்துக்கானோ. வந்துட்டான்ல இவன். அந்த ஐஸ்கிரீமில் வர ராடு தானே. அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னா விளாண்டதில்ல. ராடோட அப்பாவா? ஆமாம், ராடோட அப்பா தான் இவங்க. ஓகே, இந்த ராடோட அப்பா. ராடு வந்து குண்டாக இருப்பான், அவனுக்கு உடஞ்சிருக்கும். அப்பாவே தான் இல்லை. இப்போ ராடு அப்பா தான் பாருங்கள் இதாக இருக்காங்க. இப்போ வந்தா பாருங்க. ஓகே, என்ன லேட் ஆக்குற இவ? ஓகே, வந்துட்டாங்க. கொடுத்துட்டா. கரெக்டாக அந்த லைட்டுக்கிட்ட வரும்போது நம்ம டக்குன்னு ஒரு ஷாக் கொடுக்கணும். அப்போ தான் அந்த சாவி வந்து கீழே விழுவோம். இன்னும் லேட் ஆக்குறா. சை. ஓகே, போயிடலாம். ஓகே, கரெக்டாக இது பண்ணிட்டா மக்களே. விழுந்துச்சு. அது எங்கே போகுது? எனக்கு தெரிஞ்சு கார்டன் உள்ள இதுக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். நினச்ச மாதிரியே அங்கே தான் போயிருக்கு மக்களே. ஓகே, அங்கே தான் போயிருக்குது. இப்போ நம்ம இது பண்ணிடலாம். ஓகே, டக்குன்னு இப்போ நம்ம கீழே போய்ட்டு கார்டனுக்கு போகணும். ஓகே, கார்டன் இங்கே இருக்குது. சரி, கார்டனுக்கு வழியே வந்துட்டோம். கார்டனுக்கு சீவருக்கே வந்துட்டோம் நம்ம. கரெக்டாக மின்னல் வேகத்தில் வந்துட்டோம். சாவியை எடுத்துடலாம். ஓகே, எடுத்துட்டோம். ஓகே, மெயின் டோர் கீ கையில் கிடச்சிருச்சு. ஆனால் தப்பிக்க முடியாதே. இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. அந்த 2 கோழிகளை துவம்சம் செய்தால் மட்டும்தான் நாம் இந்த வீட்டை விட்டு விடப்பெற முடியும். குளருது வாய் எனக்கு. ஓகே, இங்கேதா இவ எதுக்கு இருக்கா? நான் இவ்வளோ சேம் பண்ண இந்த ஆர்ம்ஸ் வச்சு பில்டிங்ஸ் என்னமோ இல்லை, என்னமோ வந்து ஜிம்முக்கு போன மாதிரி ஒரு கோயில் இருக்கும்ல, அந்த கோழியையும் நெட்டக்கோழி இதான் போது பாருங்க. ஜிம்மு கோழி அடிச்சுறாச்ச, தப்பிச்சிருச்சு. அப்பா, அடிச்சாச்சு இந்த ஜிம் கோழியை. இன்னொரு நெட்டக்கோழி எங்க? நெட்டக்கோழி இந்தா இருக்குது. ஓகே, அடிச்சிடலாம். ஐயோ, மிஸ் ஆயிடுச்சு. டக்குன்னு அப்பா அடிச்சிட்டோம் மக்களே. இப்போ வந்து பிரச்சனையே இல்லை, தப்பிக்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கேமுக்கு. ஓகே, எஸ்கேப் ஆக போகிறோம் மக்களே. அவ்வளோதான், சீராக எஸ்கேப் ஆகிட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு கட் சீன். அந்த கோழி பிடிக்க வரும். ஆனால் இந்த கோழி வேகமாக வந்து நம்ம பிடிக்காது. அந்த 2 கோழிகள் தான் முன்னாடி இருந்து பிடிச்சி தொடங்கிடும். அதனால தான் கட் பண்ணி பாருங்க வராமல் பாருங்க. அதுக்குள்ளே மூடிடணும். அவ்வளோதான், தப்பிச்சிட்டோம் மக்களே. பாருங்க சூனியக்காரி என்ன பண்ணுறாங்க. சரி, அவ்வளோதான். பாய் கைஸ். இஸ்கி ஆல். சி